இப்பயே போய் அவனை அடிச்சு இழுத்துக்கு வரேன். நம்ம கோட்டத்துல கட்டி வச்சு சங்கிலே 4 மிதி மிதி அவன் உண்மை புறா கைக்கிடுவானா இல்லப்பா? என்ன பண்ண? அண்ணே இருண்ணே அவசரப்படாதீங்க. நாம இப்ப அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அம்பிடுத சின்னம்மா இருக்கிற பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் மக மேல வீணா பழிய சுமத்துறாங்கன்னு சொல்லி பிரச்சனையை நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க. நாம போஸ பத்தி இப்படி சொல்றதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு அப்பா நம்ம கிட்ட கேட்பாரு. அப்ப நம்ம இல்லன்னு சொல்லிட்டேன்னு வைய, அப்புறம் அப்பா நம்மள திட்டுவாரு. ஆதாரம் இல்லாத விஷயத்த பத்தி பேசி ஏன்பா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறீங்க? உங்களுக்கு ஏன் போஸ பார்த்து போறாமன்னு கேட்டாருன்னு வச்சுக்கோ, போச்சு. இந்த விஷயத்த ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அப்பா உசுரை காப்பாத்த மருந்து கொண்டு வந்ததுக்கு அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவன் இந்த விஷயத்துல ஒரு உதவியும் செய்யலன்னு நான் நிரூபிச்சாகணும். உண்மையிலேயே உதவாத ஒருத்துக்கிட்ட அப்பா அவனை ஏமாற விட மாட்டேன். இது என்னோட சபதம்னே. தம்பி, நீ எதா இருந்தாலும் துணிச்சு பண்ணு. உனக்கு நான் பக்கபலமா இருக்கேன். முன்னாடி இந்த வீடு ஓட்டு வீடா இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இடிச்சிட்டு வீட்டையே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க போல. ஆமா ஐஸ்வர்யா, வீடு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? சரி வா உள்ள போலாம். ஏய் என்ன நின்னுட்டே இருக்க, வா உள்ள போலாம். இல்ல மாறா, நமக்கு இந்த ஆரத்தி எல்லாம் எடுக்க மாட்டாங்களா? ஆரத்தியா? ஏய் ஆமா, ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரோம்ல, நமக்கு ஆரத்தி எடுத்து பொட்டெல்லாம் வச்சு நம்ம ரிசீவ் பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அவ்வளவு சீன்லாம் இல்ல, வா உள்ள போலாம். ஏய் வா, அங்க பாரு செம்மையா இருக்குல்ல அங்க. யா நைஸ். அதோ அங்க பாரு. அங்கிள். யாரு? வாங்க வாங்க வாங்கம்மா. யாருமா நீங்க? என்ன வேணும்? நீங்க பாட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிய? அங்கிள், எங்களை உங்களுக்கு தெரியலையா? நான் தான் ஐஸ்வர்யா, இவன் மாறன். அந்தமான்ல இருந்து வந்திருக்கோம். ஈஸ்வரி ஆண்டி உங்ககிட்ட சொல்லலையா? ஓ அடடடடட. வாங்க 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 வாங்க. ஈஸ்வரியோட அண்ணன் பொண்ணும் தங்கச்சி பையனும் இல்ல? ஆமா அங்கிள். சின்ன வயசுல பார்த்ததுமா, அதான் சட்டுன்னு அடையாளம் தெரியல. இப்ப நெடு நெடுன்னு அப்படியே வளர்ந்து புட்டிய. டேய் மாறா, நல்லா இருக்கியா? பாருமா யார் வந்திருக்காங்க பாரு. I'm good. காலை மாறி ரைஸ். ஹாய். அடடே. ஆண்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இருமா. நல்லா இரு. பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போ. இருட்டமா இருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. அம்மாடி தம்பி, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. உங்க 2 பேரையும் சின்ன பிள்ளைல பார்த்தது, அதான் சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு வந்து அங்கிள்னு சொன்னதும் யாராவது நம்ம வீட்டுக்குள்ள திடீர்னு இப்படி வந்திருக்காங்கன்னு திகைச்சு போயிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும் ராசாங்க. அடியே ஐசு. எஸ் பாட்டி. இந்த வீட்டுக்குள்ள பூட்ஸ் போட்டுக்கிட்டு வர்றது, செருப்பு போட்டுக்கிட்டு வர்றது, பொம்பளை புள்ள முட்டி தெரிய பாவாடை போட்டுக்கிட்டு வர்றது, இதெல்லாம் இங்க இருக்க கூடாதுடி. இந்த வீட்டுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அத்தை, அதெல்லாம் நான் சொல்லி புரிய வச்சிடுறேன். அந்தமான்ல இருந்து வந்திருக்காங்களா, அந்த கலாச்சாரத்திலே இருக்காங்க. அந்தமான்ல இருந்து வந்திருந்தாலும் வந்திருக்கிறது மதுரைக்குள்ள இல்ல. இந்த மண்ணோட கலாச்சாரம் என்னவோ அதை கத்து கொடுங்க. சரிங்க அத்தை. ஏய்,
ஆ நீ என்னடா வந்ததுல இருந்தே படம் புடிச்சுக்கிட்டு இருக்கிற? பாட்டி ஆக்சுவலி நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். அதான் என் கண்ணில் எது எதெல்லாம் அழகா தெரியுதோ அதெல்லாம் நான் என் கேமரால கிளிக் பண்ணிட்டே இருப்பேன். ஓ ராசாங்கா, ம், போஸ் கல்யாணத்துக்கு இன்னும் போட்டோகிராஃபர் வைக்கலன்னு சொன்னல, அதனால பேசாம தா நிக்கிறானே இவனையே எடுக்க சொல்லுவான். என்ன நான் சொல்றது? பாட்டி நான் மேரேஜ் ஃபோட்டோகிராஃபர் இல்ல, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். ஏ நீ பிரசவத்துக்கு அடியில பேறு காலத்துக்கு கூட எடு. கேமராவை புடிச்சு கிசுக்குன்னு ஒரு அழுத்த அழுத்தினா போட்டோ வந்துட போகுது. பேசாம நீயே எடுத்துறேன். ஆமாத்தா, அதான் சொல்லி இருக்குல்ல, எதுக்கு அவனை போட்டு வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்க? வாங்கப்பா, 2 பேரும் ரொம்ப கலப்பா வந்திருப்பீங்கல்ல. வாங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன். ஈஸ்வரி, அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வா. வாப்பா. டேய், வாமா, போங்கப்பா. போமா. நீ பாட்டுக்கு சும்மா கிளிக் கிளிக் கிளிக்னு எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் போய் எடு, கிளிக் கிளிக்னு. ஏன் அத்தா, வந்ததும் வராதமா அவனை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிய? அண்ணே நிப்பாட்டுங்கண்ணே. அண்ணே பார்த்து எடுத்துருவானே. சரிங்க சார். மாமா தான் வராருன்னு நினைக்கிறேன். அண்ணே பார்த்து பார்த்து கொண்டு வாங்க. இங்கிட்டு தான் வாங்க, இப்படி வாங்க. அண்ணே பார்த்து இங்கிட்டு வாங்க. அண்ணே என்னது? கொண்டு வாங்க. அண்ணே பார்த்து வைங்க. அண்ணே பார்த்துண்ணே. அக்கா என்னக்கா அது? தெரியலையே. அக்கா ஸ்பீக்கர்க்கா? ஆனா இது எதுக்கு? சார் இங்கே இருக்கட்டுமா? இங்கிட்டு தானே. அண்ணே அங்க பிளக் பாயிண்ட் இருக்கு. சூப்பரு. சார் எல்லா செட்டப்பும் ரெடி சார். அண்ணே ப்ளூடூத்ல நல்லா வேலை செய்யும்ல? அதெல்லாம் வேலை செய்யும் சார். அண்ணே இருங்க, இதுக்காகவே நான் ஒரு புது போன் வாங்கியிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணே அதை ஆன் பண்ண. ஆன் ஆயிடுச்சு. இப்ப கனெக்ட் பண்ணுங்க சார். தோ தமிழ் சினிமா பாடல் ப்ளூட் மியூசிக். அக்கா இது புது வெள்ளை மழை பாட்டு தானே? ஆமா தானோ. இது அப்படியே ஃப்ளூட்ல வருது இல்ல? இல்ல நல்லா இருக்கே. அண்ணே சவுண்ட் சூப்பரா இருக்குண்ணே. அண்ணே இன்னும் கொஞ்சம் சவுண்ட் ஏத்துக்கு பாப்போம். அக்கா சூப்பரா இருக்குல்லக்கா? ஆமா தானோ, கேட்கவே நல்லா இருக்குல்ல? அண்ணே இவ்வளவு சத்தம் வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சரி. ஓகே ஓகே ஓகேண்ணே, இப்படி விட்டுருங்க. சூப்பர்ண்ணே. அண்ணே இந்த மாதிரி மியூசிக்லாம் ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு கேட்டேன்ல, கொண்டு வந்துருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். இந்தாங்க சார் அந்த பென்ட்ரைவ். அண்ணே இதை போட்டுவிட்டா மியூசிக் அதை பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்ல? ஆமா சார், நல்லா ஓடும் சார். சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. சார் வாரண்டி கார்டுல டேட் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. சரிண்ணே, அதை இங்க வச்சிருக்கோம். சரிண்ணே. வரேன் சார்.